أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார்? அழகிய கடன். அல்லாஹ் அதனை பன்மடங்கு பெருக்கி அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக. மேலும் அவருக்கு மிகச்சிறந்த கூலியும் இருக்கின்றது. يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. அன்று நீர் காண்பீர் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும். அவர்களுடைய ஒளி அவர்களின் முன்பும் அவர்களின் வலப்புறத்திலும் விரைந்தோடிக் கொண்டிருக்கும். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் இன்று உங்களுக்கு இருக்கின்றன என்று நற்செய்தி அவர்களுக்கு கூறப்படும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாய் தங்கி வாழ்வார்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب. அந்நாளில் நயவஞ்சகர்களான ஆண்கள் பெண்களின் நிலை எவ்வாறிருக்குமெனில், நம்பிக்கையாளர்களிடம் அவர்கள் கூறுவார்கள், சற்று எங்கள் பக்கம் பாருங்களேன், நாங்கள் உங்களுடைய ஒளியிலிருந்து சற்று பயனடைந்து கொள்கின்றோம். ஆயினும் அவர்களிடம் சொல்லப்படும், பின்னால் தள்ளிப் போய்விடுங்கள், உங்களுக்குரிய ஒளியை வேறெங்காவது தேடிக்கொள்ளுங்கள். பிறகு அவர்களுக்கிடையே ஒரு தடுப்புச் சுவர் எழுப்பப்படும். அதில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு உட்புறத்தில் கருணை இருக்கும். அதன் வெளிப்புறத்தில் வேதனை இருக்கும். ينادونهم ألم نكن معكم قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور. அவர்கள் நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு கேட்பார்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? அதற்கு நம்பிக்கையாளர்கள் பதிலளிப்பார்கள், ஆம், ஆனால் நீங்களே உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டீர்கள், சந்தர்ப்பவாதிகளாயிருந்தீர்கள், ஐயத்தில் உழன்று கொண்டிருந்தீர்கள். மேலும் வீணான எதிர்பார்ப்புகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தன. இறுதியில் அல்லாஹுவின் தீர்ப்பு வந்துவிட்டது. மேலும் இறுதி வரை அந்த பெரும் ஏமாற்றுக்காரனான ஷைத்தான் உங்களை அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். فَالْيَوْمَ لَا يُؤْخَذُ مِنكُمْ فِدْيَةٌ وَلَا مِنَ الَّذِينَ كَفَرُوا مَأْوَاكُمُ النَّارُ هِيَ مَوْلَاكُمْ وَبِئْسَ الْمَصِيرُ. எனவே இன்று உங்களிடமிருந்து ஈடு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் எவர்கள் வெளிப்படையாக நிராகரித்திருந்தார்களோ அவர்களிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
நரகமே உங்களுடைய இருப்பிடமாகும். அதுவே உங்களை கவனித்துக் கொள்ளும். மேலும் இது மிக மோசமான கதியாகும்.